என்னுடைய முதல் கேள்வியே அந்த 20.4 கோடி ரூபாய் பரிசு தொகை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இந்தியாவுக்கு இருக்கா? சார் ஆக்சுவலி நாளைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் 50-50 தான். எனக்கு தெரிஞ்சு நேற்று நான் வந்து 60-40 சொன்னேன். பட் இன்னைக்கு எனக்கு 50-50 அப்படின்னு தோணுது. ஏன்னா மேட் ஹென்ரி வந்து நேற்று கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருந்தார், கொஞ்சம் இன்ஜரினால டவுட்ஃபுல்லாக இருந்தார். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் நம்ம லீக்ல ஆடும்போது 5 விக்கெட் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக எடுத்தார். எப்பவுமே இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லாவே போல் பண்ணக்கூடியவர். ஸோ கிட்டத்தட்ட அவர் ஃபிட் ஆயிட்டாரு அப்படின்னு வருது. ஸோ அப்போ பார்க்கும்போது நியூசிலாண்டோட பவுலிங்கும் இன்னும் கொஞ்சம் டைட் ஆகுது. ஸோ ஏன்னா மேட் ஹென்ரி உள்ளே வந்தாருன்னா அந்த ஓப்பனிங் ஸ்பெல் எல்லாமே ரோஹித், ஏன்னா நம்ம நாளைக்கு மேட்ச் யார் நல்லா ஆடுவா இந்தியன் பேட்டிங் டீம்லன்னு யோசிக்கும் போது ரோஹித் சர்மா தான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகிறார். ஏன்னா இந்த சீசன் ஃபுல்லாகவே அவர் வந்து ஒரு 30 அந்த ரேஞ்சிலே அவுட் ஆனதுனால ஸோ கண்டிப்பாக ஃபைனலாக ஒரு ஸ்டெடி மைண்டோட வந்து கொஞ்சம் நம்மளை டீமை வந்து கொஞ்சம் காப்பாற்ற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நியூசிலாந்து நல்ல ஃபார்மில் இருக்காங்க. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் நம்ம செமிஃபைனல்லே பார்த்தோம், ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா போலிங் அகேன்ஸ்டாக ஒரு 360ன்றது ஒரு நல்ல ஸ்கோர் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அப்போ பார்க்கும்போது இந்தியாவோட போலிங் நம்ம டைட்டாக வச்சுருந்தாலுமே அவங்களோட பேட்டிங்கை நம்ம சமாளிக்க முடியுமா அப்படின்னு கொஞ்சம் ஒரு கேள்வி வந்து எழும்பிட்டே இருக்கு. இல்லை, என்னுடைய கேள்வி என்ன, ஒரு போட்டியில் நமக்கு எதிராக சிறப்பாக பந்து வீசிட்டார் என்பதற்காகவே அவரை பார்த்து நாம் பயப்படுகிறோம்னு எடுத்துக்கொள்ள முடியுமா? ஏன்னா நம்ம கிட்ட மேட்ச் வின்னர்ஸ் ஆன் தர் ஓன் டேல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விராட் கோலி இருக்காரு, ரோஹித் சர்மா இருக்காங்க, சுப்மன் கில் இருக்காரு, ஸ்ரேயஸ் ஐயர் இருக்காங்க, அதே மாதிரி KL ராகுல் இருக்காங்க, ரவீந்திர ஜடேஜா இருக்காரு, அக்சர் பட்டேல் இருக்காரு. இவ்வளோ சிறந்த வீரர்களாக நம்ம கிட்ட இருக்கும்பொழுது ஒரு வீரரை பார்த்து நம்ம பயப்படுறோன்றதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? சார் நீங்கள் அப்படி யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டோட ஃபீல்டிங் பார்த்தீங்கன்னா நேற்று கூட நாங்கள் அதான் பேசிட்டு இருந்தோம், கன் ஃபீல்டிங் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ அந்த கன் ஃபீல்டிங்ன்றப்போ அந்த மிடில் ஓவர்ஸ் வந்து எப்பவுமே நம்ம பேசுறது ஓடிய 50 ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மிடில் ஓவர்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ். ஸோ அதுலேயே அவங்க ரன் லீக் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ மிஸ்ஃபீல்டிங்காக இருக்கட்டும், வர்ற கேட்சாக இருக்கட்டும், அந்த சிங்கிள்ஸை எப்படி அவங்க வந்து தடுக்கிறதுன்றது வந்து அவங்களோட அந்த ஃபீல்டிங்கில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டாக அவங்க பார்க்குறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ அந்த நம்மளோட பேட்டிங் இப்போ ரோஹித் சர்மாவை தாண்டி ஒரு நல்ல ஹிட்டர் நம்ம டீமில் இருக்கிறாங்களா நம்ம யோசிக்கணும். இப்போ அவங்களோட பேட்டிங் எடுத்துட்டிங்கன்னா பால் டு பால் அடித்தாலும் ஓவர் இல்லை ஒரு 2 ஓவருக்காவது ஒரு பவுண்டரி அடிக்கணுன்ற நோக்கத்தில் அவங்க ஆடுறாங்க. பட் நம்ம பார்த்தோன்னா அந்த மிடில் ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய சிங்கிள்ஸ் இல்லைன்னா 2s இந்த மாதிரி தான் எடுக்கிறனால நம்மளோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாகவே ஒரு 250. ஸோ செமிஃபைனல்ஸில் தான் நம்ம வந்து ஒரு 260 கிராஸ் பண்ணியிருக்கோம். அப்போ பார்க்கும்போது அவங்க பார்த்தீங்கன்னா 300 3 அந்த மாதிரி ரேஞ்சஸில் அடிக்கும்போது நம்மளோட பேட்டிங் வந்து இன்னுமே ஸ்ட்ராங்காக இல்லையோ அப்படின்ற கேள்வி தான் எனக்கு எழும்பிட்டே இருக்கு. அதாவது என்ன பொறுத்தவரைக்கும் நியூசிலாந்து வந்து நம்ம கிட்ட எப்படி விளையாடாங்க நீங்கள் பார்த்தீங்க. நீங்கள் லீக் போட்டியிலேயே நம்ம இடம் தோல்வி அடைந்த ஒரு அணி. நீங்கள் சொன்ன மாதிரி நியூசிலாந்து வந்து ஒரு திடீர்னு சர்ப்ரைஸ் கொடுக்க ஒரு அணியாக இருந்தால் கூட இந்தியாவின் பலத்தை பார்க்கும்பொழுது இந்தியாவுக்கான வாய்ப்புகள் நீங்கள் 50-50 சொன்னீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 75-25 இந்தியா ஃபேவராக இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 75% இந்திய அணியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மேட்ச் வின்னர்ஸ் இருக்காங்க, ப்ரூவன் மேட்ச் வின்னர்ஸ். ஒருத்தர் நியூசிலாந்து அணி வந்து அந்த அளவுக்கு கேன் வில்லியம்ஸோட விக்கெட்டை நம்ம எடுத்துட்டோம்னாலே நியூசிலாண்டோடைய முதுகெலும்பு உடஞ்சி போச்சுன்னு அர்த்தம். ஏன்னா அவர் தான் அங்கே ஆங்கர் ரோல் பிளே பண்ணுறது நமக்கு விராட் கோலி மாதிரி. ஆனால் விராட் கோலி அவுட் ஆனாலும் நமக்கு ஆடுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க, ராகுல் நிற்பார், ஸ்ரேயஸ் நிற்பார், எல்லாருமே இருக்காங்க இங்கே. எனவே என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய அணி பலம் வாய்ந்த அணியாக இருக்குது, அதோட மாற்று கருத்தே இல்லை. உங்கள் சாய்ஸ் 50-50 சொன்னீங்க, இந்தியாவுக்கும் சமமாக இருக்குன்னீங்க. நான் 75-25 சொல்கிறேன். ஆனால் நாளைக்கு எனக்கு கிடைச்ச தகவல் இந்திய அணியில் வந்து ஒரு அதிரடியான மாற்றம், அரையிறுதியிலே எதிர்பார்க்கப்பட்ட மாற்றம், ஆனால் நாளைக்கு இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது பேட்டிங்கை இன்னும் ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்காக நாளைக்கு வந்து ரிஷப் பந்த் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. ஒருவேளை ரிஷப் பந்த் நாளைக்கு இறங்கினால் அக்சர் பட்டேலுக்கு பதிலாக அவரை கொண்டு வரலாமா என்று யோசித்து கொண்டிருக்காங்க. இல்லை ராகுலுக்கு பதிலாக, ஏன்னா ராகுல் கடந்த மேட்ச் விளையாடி இருக்காரு, ஆனாலும் ராகுலுக்கு பதிலாக அவளை கொண்டு வரலாமா, ஒரு அதிரடி துவக்கமாக கொடுக்கலாமா. சுப்மன் கில் வந்து தொடர்ந்து சுமாராக தான் விளையாடிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு பதிலாக அவரை கொண்டு வரலாமா அப்படின்ற மாதிரி ஒரு தாட்லாம் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் இறுதி முடிவு நாளைக்கு காலையில் தான் எடுப்பாங்க. தற்போது நிலையில ரிஷப் பந்தா எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பேசுகிற ரிஷப் பண்ணிட்டு வந்தால் உண்மையாகவே நம்மளோட அந்த பவர் ஹிட்டிங் அந்த கடைசி ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரன் வந்து கொஞ்சம் நல்லாவே ஃபாஸ்ட்டாக ஏறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா அவர் வந்தாலே மேக்ஸிமம் அவர் சிங்கிள்ஸ் எடுக்க பார்க்கவே மாட்டார். ஸோ அவர் கிடைக்கிற பால 4-6 எப்படி அடிக்கும். ஸோ அவளோட ஸ்கோர் நம்மளுக்கு கொஞ்சம் ஏற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா
அந்த கடைசி ஓவர்ஸ்ல வந்து நம்ம கொஞ்சம் ஹர்திக் பாண்டியா தவிர நம்மளுக்கு பெரிய ஹிட் அடிக்கிற பிளேயர்ஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருக்காங்க நம்ம டீம்ல. ஸோ அப்போ ரிஷப் பண்ட் உள்ள வந்தா நல்லா தான் இருக்கும். பட் என்னோட கணிப்பு ரிஷப் பண்ட் உள்ள கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா ஃபைனல்ஸ்ல ஸோ கம்பீரா இருக்கட்டும், ரோஹித்தா இருக்கட்டும், ஓரளவு டீமை வந்து சேஞ்ச் பண்ணால பிளேயர்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபைனல்ஸ்ல வந்து ரிஷப் பண்ட்டை உள்ள கொண்டு வருவாங்களா அப்படின்றது ஒரு டவுட்ஃபுல் தான். இல்லை, இது கிட்டத்தட்ட சுனில் கவாஸ்கர் கூட நேற்று ஒரு பேட்டியில் என்ன சொன்னாருன்னா, இந்திய அணி வந்து வின்னிங் காம்பினேஷன் மாற்றக்கூடாதுன்னாரு. ரவி சாஸ்திரி அதான் சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட எல்லாரும் அதான் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இன்னும் ரோஹித் சர்மா நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக ரிஷப் பந்தை கொண்டு வருவார் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பவுலிங் நல்ல ஸ்ட்ராங். நியூசிலாந்து பலம் வந்து பவுலிங். ரச்சின் ரவீந்திராவும் இவரும் தான் அவங்களுக்கு இருக்காங்க. 2 பிளேயர்ஸ் தான் சிறப்பாக விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் தான். 2 பேர் மேட்ச் வினர்ஸாக இருக்காங்க, கேன் வில்லியம்ஸனும் ரச்சின் ரவீந்திரா. இவங்க 2 பேர் விக்கெட்டில் ஒரு விக்கெட் விழுந்தால் கூட அவங்களுடைய நிலை தடுமாற ஆரம்பிச்சிடும். அவங்க பந்து வீச்சு சிறப்பாக இருக்கு. இந்த போட்டியில் பந்து வீச்சு சாண்டர் வந்து அனுபவசாலி இருக்காரு. நீங்கள் சொன்ன ஹென்றி இருக்கா, ஹென்றி வருவார், இன்னும் அதிகாரப்பூர்வமாக விளையாடுவார் இன்னும் அறிவிக்கல. எனவே அவர் வரலன்னா இந்தியாவுக்கு வேலும் பலம் நீங்கள் சொன்னது போல. ஆனால் ஒரு போட்டியில் சிறப்பாக பந்து வீசினார் என்பதற்காக இந்தியா அவரை பார்த்து பயப்படும் நான் சொல்லுவேன். ஏன்னா சவுதி வந்து பல போட்டிகளை இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக சிறப்பாக பந்து வீசினார். ஆனால் பல போட்டிகள் அவரை உண்டு இல்லைன்னு பண்ணியிருக்கு இந்திய அணி. அதுவும் ரோஹித் சர்மாவுக்கு பேட்டில் பட்டுடுச்சுன்னா எல்லாமே 6-4 தான். அது தவிர ரோஹித் சர்மாவுக்கு வந்து நேற்று நம்ம கூட அந்த செய்தியை பிரேக்கிங் செய்தியாக கொடுத்துருந்தோம். நம்மளுடைய ஹெட் கோச் கௌதம் கம்பீர் ஆகட்டும், அதே போன்று சீஃப் செலக்டர் தலைமை தேர்வாளராக இருக்கக்கூடிய அஜித் அகர் 2 பேருமே ரோஹித் சர்மா கூட பேசியிருக்காங்க. இந்த போட்டிக்கு பிறகு இந்தியாவுடைய ஃபியூச்சரை நாங்கள் டிசைட் பண்ணணும். ஆனால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, ரிட்டையர்மெண்ட் உங்ககிட்ட உங்களுக்கே வாய்ப்பு, நீங்களே முடிவு பண்ணுங்க உங்கள் ரிட்டையர்மெண்ட்டை குறித்து என்ன பண்ணலாம், கேப்டன் தேர்வு செய்யலாமான்றது போறலாம் ஒரு பேச்சு போயிட்டு இருக்குன்னு நம்ம செய்தி நம்ம கூட போட்டிருந்தோம். ஓய்வு பெற அறிவிப்பாரா, ஏன்னா T20 வேர்ல்டு கப்பை ஜெயிச்ச பிறகு ரோஹித் அறிவித்த மாதிரி ஓடிஐயிலும் அறிவிப்பாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தற்போது பல மடங்கு எழுந்திருக்கு. எனவே அவருடைய சாம்பியன்ஸ் கோப்பை வெற்றியுடன் போவார் என்ற நம்பிக்கை எனக்கெல்லாம் வந்திருக்கு. நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பா இந்தியா வின் பண்ணதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்குது. ஏன்னா அவங்களோட போலிங் நீங்க சொல்ற மாதிரி சாண்ட்னரும் மேட் ஹென்ரியை தவிர ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது. ஸோ பட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் என்ன, நம்ம பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக ஆடின பிச்சில் தான் நாளைக்கு ஆட போகிறோன்ற ஒரு தகவல் இருக்குது. அப்போ பார்க்கும்போது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு 3 ஸ்பின்னர்ஸுக்கு தான் போலிங்கே எடுத்துச்சு, ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், குல்தீப். ஸோ இன்னொன்று இப்போ அடிஷ்னலாக நம்மளுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பிளேயர் வருண் சக்கரவர்த்தி வந்திருக்காரு. ஸோ அப்போ நாளைக்கு பார்க்கும்போது இந்த 4 ஸ்பின்னர்ஸுக்குமே அந்த பிச்சில் இருக்கும். இன்னொன்று ஸ்லோ, ஸோ பிச்சு ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறனால அவங்க ரொம்ப ஒரு 3 பேஸ் போலர்ஸ் வச்சிருந்தாலுமே கொஞ்சம் பால் நின்று தான் வர்றதுனால நம்மளோட பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். பட் நம்ம ஒரே ஒரு தப்பு தான் பண்ணுறோம். என்னன்னா அந்த ஸ்கோர் வந்து அந்த 10 ஓவரில் வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ அதிகமாக அடிக்க முடியும். பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து ஆவரேஜாகவே ஒரு 60-70 ரன் அந்த 10 ஓவரில் அடிக்கிறனால அவங்க அந்த 300 டார்கெட்டை வந்து கொஞ்சம் ஈஸியாகவே எட்ட முடியுது. பட் நம்ம ஸ்டார்டிங் இந்த 4 மேட்சுமே பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் நம்ம ஸ்கோர், ஏன்னா ரோஹித் சர்மா ஒரு 30 ரன்ல அவுட் ஆனோடனே கில்லா இருக்கட்டும், கோலியா இருக்கட்டும் கொஞ்சம் நின்று ஸ்டெடியாக ஆடணும். ஏன்னா விக்கெட்ஸ் விட்டுறக்கூடாதுன்னு ஆடுறாங்களா, இல்லை ஸ்கோர் அதிகமாக வரணும்னு ஆடுறாங்களா அப்படின்ற கணிப்பே இல்லை நம்மளுக்கு. ஏன்னா ஸோ விக்கெட் விடக்கூடாதுன்னு ஆடினா நம்மளுக்கு ஸ்கோர் ஏறணும், அந்த கான்செப்ட்ல தான் நம்ம கொஞ்சம் நாளைக்கு ஆடினா. ஏன்னா ஒரு 300 வந்தாதான் நீங்க சொல்ற மாதிரி இந்தியா கண்டிப்பா வின் ஆயிடும். நமக்கு வந்து நம்ம நேயர்கள் கேட்ட கேள்வியும் கேட்கணும். ஏன்னா ரோஹித் சர்மா வந்து மிகப்பெரிய சாம்பியனா விடைபெற போறாரு, அதுவும் செஞ்சுரி அடித்து கோப்பையை வெல்ல போறாரு, அது காரணமா இருக்க போறான்னு சொன்னாங்க. எனவே நாளைக்கு ரோஹித் செஞ்சுரி அடிப்பாரா, உங்க கணிப்பு என்ன? கண்டிப்பா ரோஹித் செஞ்சுரி அடிக்கணும். ஏன்னா அவரோட கடைசி மேபி அந்த ஐசிசி டோர்னமெண்ட்ல கடைசி டோர்னமெண்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப பார்க்கும்போது அவர் வந்து பெரிய ஹிட்மேன், அவருக்கு நேமே வந்து ஹிட்மேன் தான் வச்சிருக்காங்க. ஸோ அவர் நின்னாருன்னா இந்தியா கண்டிப்பா வின் ஆயிடும். ஏன்னா அவரோட பேட்டிங் ஸ்டைலே அதுதான். ஸோ ஷேவாக் நம்மளுக்கு முன்னாடி எப்படி ஹெல்ப் பண்ணுவாரோ, வந்த ஃபர்ஸ்ட் பால்லயே பவுண்டரி அடிக்கணும்ன்ற கான்செப்ட்ல அவர் ஆடுவார். அப்படி பார்க்கும்போது ரோஹித் சர்மாவும் நம்மளுக்கு அப்படிதான் ஆடிட்டு இருக்காரு. அதாவது ஹிட்மேன் நாளைக்கு சூப்பர் ஹிட்டா விடைபெறுவார் என்ற நம்பிக்கை இருக்கிற எங்களுக்கு கோப்பையுடன் இந்த ஐசிசி டோர்னமெண்ட்ல இருந்து